பாதி கிணறு தாண்டிய தி.க. ஆசாமிகளின் பகுத்தறிவை இந்த காணொளியில் காண்போம். ஜூனியர் விகடனுக்கு என்கிற தலைப்பில் 6/2/2020 நாள் விடுதலையில் ஒரு சிறு செய்தி. அந்த செய்தியிலிருந்து ஜூனியர் விகடன் இதழில் 9/2/2020 நாள் வெளிவந்த கேள்வி பதில் இது. கேள்வி: பகுத்தறிவு என சொல்லிக்கொண்டு நாத்திகர் மாநாட்டில் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பங்கேற்க வைப்பது எந்த விதத்தில் மதச்சார்பின்மை மற்றும் கடவுளர் எதிர்ப்பு கொள்கையாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு ஜூனியர் விகடனின் பதில் இது. பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவு. இதற்கான வீரமணியின் விடுதலை பதில்: எந்த நாத்திகர் மாநாட்டில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டனர்? அறிவு நாணயத்துடன் பதில் தேவை என வீரமணியின் விடுதலை பதில் தருகிறது. ஜூனியர் விகடனின் குற்றச்சாட்டு உண்மையா? பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாதிகளா தி.க. பேர்வழிகள்? அறிவு நாணயத்துடன் பதில் தேவை என்கிறது விடுதலை. நாம் அறிவு நாணயத்துடனேயே இதற்கு பதில் தர தயாராக உள்ளோம். நம் பதிலுக்கு தலை வணங்குவார்களா தி.க. ஆசாமிகள்? தி.க.வினர் மாநாடு நடத்துகிற யோக்கியதையை பார்த்தோமேயானால் ஜூனியர் விகடன் சொல்வது போல் பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாளிகள் என்பதுதான் உண்மை. அதே நேரம் ஜூனியர் விகடனும் இந்த விஷயத்தில் பாதி கிணறு தாண்டிய பத்திரிகையாளன் போல்தான் பேசியுள்ளது. காரணம், தி.க. ஆசாமிகளை பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாதி என சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் பாதி கிணறு தாண்டிய சுயமரியாதைக்காரன், பாதி கிணறு தாண்டிய சமூக நீதியாளன், பாதி கிணறு தாண்டிய ஜாதி ஒழிப்பாளன், பாதி கிணறு தாண்டிய பத்திரிகை ஆசிரியர் என்றெல்லாம் தி.க. ஆசாமிகளிடம் மீதி இருக்கக்கூடிய அருமை பெருமை யோக்கியதைகளை சொல்லி இருக்க வேண்டாமா? இனி பாதி கிணறு மட்டுமே தாண்டிய தி.க.வினரின் பகுத்தறிவு யோக்கியதையை வீரமணியின் ஆசிரிய பொறுப்பு யோக்கியதையையும் பார்ப்போம். தி.க.வினரின் பல கூட்டங்களில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கலந்து கொள்ளத்தானே செய்கிறார்கள். அவர்கள் மத உணர்வை ஒருபோதும் கலட்டி போட்டவர்கள் கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் சொல்கிறோம். திருச்சி சிறுகனூர் மாநாட்டு நன்கொடை என்கிற தலைப்பில் 4/3/2016 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. பேராசிரியர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 50,000 தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் வழங்கினார். உடன் கழக துணைத் தலைவர் கவிஞர் பூங்குன்றன் அவர்கள் என புகைப்படத்துடன் ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த எஸ்ரா சர்க்குணம் தி.க. ஆசாமிகளின் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கலந்து கொண்டதாய்தான் அர்த்தம். 50,000 கொடுத்திருக்கிறாரே. கல்யாணத்திற்கு நேரடியாக செல்ல முடியவில்லை என்றாலும் மொய் பணத்தை யாரிடமாவது கொடுத்து உரியவர்களிடம் கொடுக்க சொல்வதில்லையா? அதுபோலத்தான் இதுவும். மாநாட்டிற்கு வந்தால் என் குட்டும் வெளிப்பட்டு போகும், உன் குட்டும் வெளிப்பட்டு போகும் என ஒரு உடன்படுக்கைதான். வேறென்ன? இப்போது நம் கேள்வி என்னவென்றால், ஒரு பேராயரிடம் கை நீட்டி நன்கொடை வாங்கிவிட்டால் பிற பேராயர்களின் தவறுகளை கண்டிக்கிற துணிச்சல் தி.க. கும்பலுக்கு வருமா? அந்த யோகியதை தானே பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாதி என்கிறது. நம் பதில் தி.க. ஆசாமிகள் எதிர்பார்த்த அறிவு நாணயத்துடன் வந்து கொண்டிருக்கிறதா? கிறிஸ்தவ பேராயரிடம் பணம் வாங்கியவன் கிறிஸ்தவர்களிடம் தன் பகுத்தறிவை காட்டுவானா என்கிற நம் சந்தேகத்தில் தவறொன்றும் இல்லைதானே. காரணம், சாமியார்களின் பாலியல் வன்கொடுமையை பேசிய அளவு பகுத்தறிவு நாளேடு, நாத்திக நாளேடு என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற வீரமணியின் விடுதலை எந்த ஒரு பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசியதே இல்லையே. பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமைகளோடு அவர்கள் செய்த கொலைகளை மற்றும் இன்னபிற குற்றங்களை பற்றி கூட மூச்சு விடுவதில்லையே. இது பாதி கிணறு தாண்டிய நாத்திகம் பேசிய காரணத்தால் தானே. சமீபத்தில் கூட கன்னியாகுமரியில் தேவாலய வளாகத்திலேயே ஒரு பாதிரியாரால் படுகொலை நடந்தேறியது. கொலை வழக்கில் பாதிரியார் திருச்செந்தூர் கோர்ட்டில் சரண் என்கிற தலைப்பில் 25/1/2024 அன்று வந்த செய்தி இது.
கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே மயிலேடு மடத்து விலையைச் சேர்ந்தவர் சேவியர் குமார், 42 வயது. அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். நாம் தமிழர் என்ற கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராகவும் இருந்தார். சேவியர் குமாருக்கும் சர்ச் நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் அவர் மனைவி ஜெமினியை ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கினர். இது தொடர்பாக பேச்சுக்கு சென்ற சேவியர் குமார் சர்ச் வளாகத்திலேயே பாதிரியார் ராபின்சன் இல்லத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 15 பேர் மீது வழக்கு செய்யப்பட்டது. பாதிரியார் ராபின்சன் தலைமறைவாக இருந்தார். 24/1/24 அன்று பாதிரி ராபின்சன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சரணடைந்தார் என்கிறது செய்தி. இந்த செய்தியை பிரசுரிக்க மறுத்ததன் மூலம் பாதி கிணறு தாண்டிய பத்திரிகை ஆசிரியர் என கி. வீரமணி நிரூபித்து விட்டாரே. ஆக பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாதி என்ற பெயரோடு பாதி கிணறு தாண்டிய பத்திரிகை ஆசிரியர் என்ற பெயரையும் பெற்றுவிட்டாரா? இதுபோல் கோவிலில் பூசாரி இத்தகைய காரியம் செய்திருந்தால் சாமியாடி இருக்க மாட்டாரா கி. வீரமணி? தமிழகம் மற்றும் கேரளாவிலும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்பது போல் தொடர்ந்து பாதிரியார்கள் மேல்தான் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் பல்கி பெருகி வந்த வண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இறந்தவர் கிறிஸ்துவை போல் உயிர் தெழுவார் என முட்டாள்தனமாக நம்பி பிணத்துடன் பாதிரிமார்களை வைத்து ஜெபிக்கிற எத்தனையோ செய்திகளை ஏனைய தினசரிகளில் வாசிக்கிறோமே. ஆனால் விடுதலை மட்டும் அத்தகைய செய்திகளை வெளியிடுவதில்லையே. மானமிகு கி. வீரமணி எஸ்ரா சர்க்குணத்திடம் பெற்ற 50,000 பங்கு பணத்திற்காக பாவம் செய்யவும் சித்தமாயிருக்கிறாரோ? வாங்கிய நன்கொடைக்கும் கி. வீரமணியின் பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்கிற சந்தேகம் வருவது இயற்கைத்தானே. ஒரு கிறிஸ்துவர் தீக்காக்காரனின் மாநாட்டில் கலந்து கொண்டுதான் சாதித்து கொள்ள வேண்டும் என்பதில்லை, கலந்து கொள்ளாமலே சாதித்து கொள்ளலாம் என்பதை தானே நன்கொடை கொடுக்கல் வாங்கல் உறுதிப்படுத்துகிறது. ஜூவி விலாவாரியாக ஈனமான கி. வீரமணியை பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாளர் என ஏன் சொல்கிறோம் என தெளிவாக கூறியிருந்தால் கி. வீரமணியால் நேர்மையாக அறிவு நாணயத்துடன் அதற்கு பதில் தர இயலுமா? பாதி கிணறு தாண்டும் இந்த கேடுகட்ட பகுத்தறிவு பழக்கம் ஏதோ கி. வீரமணி காலத்தில் தான் தோன்றியது என நினைத்து விட வேண்டாம். ஈவே ராமசாமி காலத்திலிருந்தே ஈவே ராமசாமி துவக்கி வைத்த பழக்க வழக்கம்தான் இது. சுயமரியாதை மாநாட்டிற்கு வந்த ஒருவர் குறித்து ஈவே ராமசாமி ஆற்றிய சொற்பொழிவு. குடியரசு 1/6/1930. திரு P.A.G. சன் வெங்கடசாமி நாயுடு அவர்கள் நெற்றியில் பெரிய நாமத்தை போட்டுக்கொண்டு கொட்டகைக்குள் வரும்போது நீங்கள் எல்லாம் அவரை பார்த்து சிரித்தீர்கள். அவர்கள் இந்த ஜில்லாவில் ஒரு பெரிய குடித்தனக்காரரும் மில் மேனேஜரும், அதாவது நூல் எந்திர சாலை மேனேஜரும் ஆவார். நமது மாநாட்டு செலவுக்கு வசூலுக்கு போனவுடன் என்ன தொகை கேட்டோமோ அதை யாதொரு பதிலும் சொல்லாமல் ரூபாய் 250க்கு கையெழுத்து போட்டு ரூபாயை கொடுத்து விட்டார்கள். நமது கொள்கைகளில் அநேக விஷயங்களில் மிக பற்று கொண்டவர், காரியத்திலும் நடத்தி கொண்டு வருகிறார். சத்தியாகிரகம் முதலிய காரியங்களுக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் கொடுப்பார்கள். இந்த ஜில்லாவில் இவர்களைப் போலவே இன்னும் அநேக கனவான்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனதினால் பெரிய நாமத்தை பார்த்து அவர் ஏதோ அந்த நாமத்தால் ஏமாந்தவர் என்று கருதி விடாதீர்கள். உங்களை ஏமாற்றத்தான் அவர் அவ்வளவு பெரிய நாமம் போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் ஈவே ராமசாமி. இன்றைக்கு கி. வீரமணி பாதிரியார் எஸ். சர்க்குணத்திடம் நன்கொடை பெற்றார் என்றால் அன்றைக்கு மேற்படி தொழிலதிபரிடம் பணம் பெற்றிருக்கிறார் ஈவே ராமசாமி. எப்படி எஸ்ரா சர்க்குணத்திடம் பணம் பெற்ற விசுவாசத்துக்காக பிற பாலியல் வன்கொடுமை பாதிரியார்களிடம் பகுத்தறிவை காட்டவில்லையோ, அப்படியே நெற்றியையே நாமம் கொண்டு மறைக்கக்கூடிய ஒரு பக்திமானிடம் நன்கொடை பெற்று சுயமரியாதை மாநாடு நடத்துவது பெயரளவுக்குத்தான் சுயமரியாதை மாநாடாக இருக்குமே தவிர அதில் வேற என்ன யோகியதை இருக்கும்? சம்பந்தப்பட்ட நபரே தப்புத்தண்டா எதிலும் சிக்கி கொண்டால் அதை நேர்மையாக சாடுகிற மனம் அன்றைக்கு சுயமரியாதைக்காரருக்கும் இருந்திருக்காது, இன்றைக்கு தீக்காவினருக்கும் இருக்காது.
மதவாதிகளிடம் இணக்கமான ஆட்களிடமும் பணம் பெற்றுக்கொண்டு கூலிக்கு மாரடிக்கும் கூட்டமாகத்தானே பல நேரங்களில் பகுத்தறிவு கும்பல் உள்ளது. உதாரணத்திற்கு தொழிலதிபரிடம் பணம் பெற்றால் முதலாளிகளின் தொழிலாளர் விரோத போக்குக்கு எப்படி நேர்மையாக குரல் கொடுப்பார்கள்? கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்து போராடிய போது ஈவே ராமசாமி கூறியது, வீட்டில் இருக்கும் பணத்தை மில்லாக கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவரிடம் போய் வேலை நிறுத்தம் செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா? உண்மை அக்கிரமத்தை ஒழிக்க யாரும் முன்வரவில்லையே. ஈவே ராமசாமி, விடுதலை 23/1/1959. நன்றாக உள்ளதா ஈவே ராமசாமியின் நியாயம்? முதலாளி வீட்டில் இருக்கும் பணத்தை மில்லாக கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுத்தது நல்ல விஷயம்தான். அதற்காக அவனது தொழிலாளர் விரோத போக்கை ஏற்க இயலுமா? இன்றைக்கு அதானி அம்பானி விஷயத்தில் ஈவே ராமசாமியின் மேற்கோள்களை சுட்டி காட்ட முடியுமா? காரி துப்ப மாட்டான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதப்படைப்பு போராட்டம் நடத்துவார்களா? ஈவே ராமசாமி அறிவுடன் சிந்தித்திருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். வெங்கடசாமி நாயுடுவிடம் வாங்கிய பணத்தை கொண்டு பகுத்தறிவை காட்டினாரோ இல்லையோ, தன் ஜாதி முதலாளிமார்களுக்கு நன்றாக பரிந்து பேசினார் என்பதை, கீழ்வன்மணி படுகொலை வரை தொடர்ந்தது என்பதை பார்க்க முடிந்தது. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மேடை ஏற்றியதால் மட்டும் தீக்காவினரின் பகுத்தறிவு பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவல்ல. நாமம் போட்ட ஒரு தொழிலதிபரிடம் பணம் வாங்கியதால் ஊரில் உள்ள தொழிலதிபர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கும் விதமாக பேசி மக்களின் நெற்றியில் நாமம் சாத்தியதும் கூட பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவுதான். கவிஞர் சல்மா என்பவர் தீக்காவினர் மேடை ஏறியவர்தான். அந்த கவிஞர் சல்மா ஒரு முறை தொலைக்காட்சி விவாதத்தில் கூறியது, கல்வி அறிவு என்பதே குரான் படிப்பதுதான் என்றார். இதை கேட்டும் கேட்காதது போல் முட்டாள்களாகத்தானே தீக்காவினர் இருந்தனர். பகுத்தறிவில்லாதவனிடம் நாத்தியம் பேசுபவன் நன்கொடை பெற்றால் ஒழுங்காக பகுத்தறிவையே காட்ட இயலாது என்பதற்கு சில உதாரணங்களை தந்து விடுதலை எதிர்பார்த்த அறிவு நாணயத்துடனேயே பதில் தந்து விட்டோம். பெருந்தலைவர் காமராசர் சொன்னது என கி. வீரமணி 7/2/2024 விடுதலையில் கூறியது. காமராசர் ஒரு முறை உன் தகுதியும் தெரியும், உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் தகுதியும் தெரியும் போ என்றாராம். அதே கி. வீரமணியை பார்த்தும் நாம் சொல்ல வேண்டியுள்ளது.